போன திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாகர்கோயிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது பேயங்குழியா ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் என்னன்னா ஒரு பைக்கும் காரும் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் இறந்த நிலையில் கிடக்குறாங்க. சுற்றி ஒரு 10-40 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. நானும் அதே ஏரியாவில் வரும்போது பைக்கை நிறுத்திட்டு போய் அவரை தூக்கும்போது பார்த்தா உடம்புல துடிப்பு எல்லாம் இருக்குது. உடனே வந்து பிடிங்கன்னு சொல்லும்போது வேற 2 பேர் பிடிக்கிறாங்க. சைடில் கொண்டு வைக்கிறோம். தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். தண்ணி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு உள்ளது கூட தெரியலை. அப்போ அந்த சூழ்நிலையில் அதில் நிற்கவங்கள்ட்ட கேட்குறேன், யாருக்காவது தெரியுமா தண்ணி கொடுக்கலாமான்னு? யாருக்குமே தெரியாது சூழ்நிலை. ஒரு ஆள் சொல்கிறாங்க காதில் பிளட் ஒடியுது அப்படின்னா கொடுக்காதுங்க. தொடச்சு பார்த்தாச்சுன்னா உண்மையில அவர் காதில் இருந்து வரல, இங்கே இருந்து வந்த பிளட் தான். அப்போ என்ன நான் சொல்லியேன்னா ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணணும்னு உள்ளது கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு கூட அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ என்ன சொல்லியேன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி என்னன்னா எமர்ஜென்சி தேவை என்ன பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்களை அடிக்கடி போடுங்க, அந்த வீடியோக்களை பகிருங்க அப்படின்னு உள்ளதான் சொல்கிறேன். இன்னும் என்னன்னா ஒரு எமர்ஜென்சியா இருக்க ஆளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளது. எல்லாரும் 100க்கு ஃபோன் பண்றாங்க. ஓகே, அங்கேருந்து வரதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா அது பண்ணலாம்னா யாருமே அதுக்கு தயாரா இல்லை. ஒரு 30-40 பேர் இருக்காங்க, யாருமே இல்லை. நம்ம தூக்குன அப்புறம் என்னன்னா எல்லாரும் கூட சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, அதுல இல்லைன்னு சொல்லல. அப்ப என்னன்னா நிறைய பேர் முதல்ல யாரு போறது அப்படின்னு உள்ளதுல தயங்கி நிற்காங்க. அந்த தயக்கத்தை விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயிர் போறதுக்கு நம்மளும் அந்த இடத்துல என்னன்னா வாபாத்துட்டு நிற்கிறது ஒரு காரணமா வந்துடாம பார்த்துக்கோங்க.